மழையென்றும் நிற்காது தூவானம் நம் வாழ்க்கை. வாழ்க்கையில் எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்காவது நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா சந்தோஷமா இல்லை. அணுவை மட்டும் நான் சந்திக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். நாம நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்குது. கடவுளே, இனிமேலாவது எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். சிவா அப்பவே படிச்சு படிச்சு சொன்னான், நம்ம மேல அன்பா இருக்கிறவங்க சொல்லி நம்ம என்ன கேட்டிருக்கோம்? என்னோட கதை முழுசா தெரிஞ்சவங்க 2 பேர். ஒன்னு அந்த கடவுள், இன்னொன்னு இந்த காயத்ரி. என்ன 2 பேருமே பேச மாட்டாங்க. அப்பாஸ், அப்துல்லா ஒரு காலத்துல எனக்காக உயிரையே கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் ஃப்ரெண்டுனா ஏய், இது என்ன மற்ற கடை மாதிரி நினச்சிக்கிட்டியா? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் பீஸ் தான். கீதா காயத்ரியோட அக்கா, நிறைய பேசுவா. ஆனா அவளை பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. You're listening to Radio 1 FM 94.3 non-stop hits, non-stop macha. Checkmate. மிஸ்டர் எம்என்ஜே, அனுவோட அப்பா நல்ல மனுஷன். செஸ் ஆட எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, ஜெயிக்க கற்றுக் கொடுக்கல. அம்மா எனக்காக நிறைய கனவு கண்டாங்க. எனக்காக இருந்தவங்க இப்ப இல்லாம போயிட்டாங்க. அங்க ஸ்ரீமன் மாதிரி இருக்கு, ஏதோ ஷூட்டிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சொல்ல போனா என் கதையே சினிமாவை எடுக்கலாம். இப்பெல்லாம் என்னால் நிம்மதியா தூங்க முடியல. திடீர்னு எழுந்துச்சு எதையோ எழுந்துட்ட மாதிரி நான் தவிக்கிறேன். காரணமே இல்லாம எல்லார் மேலேயும் நான் கோவப்படுறேன். என் உருவத்தை கண்ணாடியில பார்க்கும்போது ஏதோ எதிரிய பார்க்குற மாதிரி இருக்கு. உள்ள ஒரு உறுத்தலோட, வெளியே சொல்ல முடியாத வருத்தத்தோட என் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. எங்க ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, மழை விட்டும் தூவானம் விடலைன்னு. என் லைஃபும் அப்படிதான். இவ்வளவு சொன்னேன் பாருங்க, என் பேரை சொல்ல மறந்துட்டேன். நான் தான் கார்த்தி. கார்த்தி பண்ணது தப்புதான், அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? 2 பேரும் பார்க்காம பேசிக்காம எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. நிறுத்து சிவா, இந்த ஜென்மத்துல நான் அவனை பார்க்க மாட்டேன். காஃபி மேம். ஐ டோன்ட் வாண்ட் காஃபி. கார்த்தி இப்ப மாறிட்டானோ, அவனை ஒரு தடவை போய் பாரு ப்ளீஸ், எங்களுக்காக. நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன், அது உங்களுக்கு பிடிக்கலையா?
ச்சே. வணக்கம் மேடம். ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கணும்னு நாம ஆசைப்படுறோம். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. சார் இப்போ ஒருத்தர் போனாங்களே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். வாட்? கார்த்திக், டேய் அண்ணுக்கு என்னடாச்சு? ஒன்றும் இல்லடா, மைல்டா கன்கஷன். ஷீ இஸ் அன்கான்ஷியஸ். நான் இல்லடா, இப்ப பார்க்க முடியாது. பேஷண்ட் சென்றில் நீங்கள் தானே, ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் ராமகிருஷ்ணன் தருவார், அவரை போய் பாருங்க. நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தோத்து போயிட்டேன். ஆமா, அம்மா கிட்ட சொல்லிட்டியா? என்ன வேணும் உனக்கு? நீதான் என்ன புரிஞ்சுக்கல. Take your time. I'll wait. How sweet. அணுவை மட்டும் நான் சந்திக்காம இருந்திருந்தா ஆ ஆ நாம நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்குது. எஸ். யாரை பார்க்கணும்? ஐம் கார்த்தி, இன்டீரியர் டிசைனர். மிஸ்டர் சண்முகம் அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லு. வீட்டை பார்க்க சொன்னாங்க. வாங்க. ஆ ஹாய். ஹாய் கீதா. இல்ல, நான் அனு. ஓ. அங்கிள் சண்முகம்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். யூஎஸ்ல இருந்து சும்மா இந்தியாவை சுத்தி பார்க்கலாங்கிறதுக்காக வந்திருக்கேன். திஸ் இஸ் கீதா, மிஸ்டர் சண்முகம்ஸ் டாட்டர். ஹாய். தெரியும் சார் சொல்லியிருக்காரு. ஓகே. ஷீ இஸ் மை சிஸ்டர் காயத்ரி. ஹாய். உள்ள பார்க்கலாமா? ப்ளீஸ் டு. நிறைய வேலை இருக்கும் போல இருக்கே. டீட்டெயில் மெஷர்மெண்ட் வேறு எடுக்கணும். சரி, நான் கொட்டேஷன் கொடுத்துட்றேன். சார் கிட்ட பேசிக்கிறேன். Okay. இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. கொடுங்க. ஓ கிழிஞ்சது போ. இது ரொம்ப அழகா இருக்குல்ல? எப்படி என்னோட ஆங்கிள்? ஹாய் மிஸ்டர் கிழிஞ்ச விசிட்டிங் கார்டு. ஓ ஹாய். உட்காரலாமா? யா ஷூர். தேங்க்யூ. சாரி, அன்னைக்கு பாதி விசிட்டிங் கார்டு தான் கொடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு முழுசாவே வாங்கிக்கோங்க. ஃபோட்டோஸ் பார்க்கலாமா? யா பார்க்கலாமே. ஓ தேங்க்ஸ். நீங்க பாண்டிச்சேரியா? சென்னை. ஓ அப்படியா? இங்க எங்க தங்கி இருக்கீங்க? கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ், நல்லா ஃபார்ம்ஸ். ஓகே. ஆமா, நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா? பட் லிப் ரீட் ரொம்ப நல்லா பண்ணுவா. சோ வாட், அதனால என்ன, நாம இப்படியே பேசலாம். ஆ ஆ ஆ ஆ ஓ உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் எப்படி தெரியும்? ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கத்துக்கிட்டேன். இப்போ இவங்களோட பேசுறதுக்கு உதவியா இருக்குல்ல. ஏய் அனு, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? சினிமாக்கு லேட் ஆச்சுல. ஐ அம் சாரி. வா சீக்கிரமா போலாம். சாரி பை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஹேவ் ஃபன். கொடுத்துக்கலாம். ஓகே. யா பை. ஹலோ மேடம், ஆ? என்ன தேடிட்டீங்க? காரா? ஆமா. போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க.
ஹாய், என்ன இங்க நிக்கிறீங்க? வேற வேலை இல்ல, அதான். ஒரு அழகான பொண்ணு தனியா நிக்க கூடாது, உடனே ஹீரோ ஆயிடுவீங்க. இல்ல, நீங்க தெரிஞ்சவங்கன்னு தான் கேட்டேன், தப்பா நினைக்காதீங்க. என்ன எத்தனை நாள் தெரியும்? சாரி. ஹலோ, ம், ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒரு அழகான பையன் தனியா மாட்டிடக்கூடாது. சொல்லுங்க. இங்க கார் விட்டு போயிருந்தேன், நோ பார்க்கிங் ஆமே, போலீஸ் ஸ்டோ பண்ணிட்டு போயிட்டாங்க. ம், சரி வாங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். இந்த கார் தான். நாடு கிடக்கிற நிலைமையில 100 மண்டையோட கொண்டு வானாலும் தோண்டி எடுத்து வந்துடுவேன். ஆனா 100 கல்யாணம் வச்சா தான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு இந்த கூறுகிட்ட சொல்லி சொல்லிவிட்டான். 100 சார் கையை கொடுங்க சார். எதுக்கு? கையை கொடுங்க சார். உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது சார். கல்யாணமா? எனக்கா? என்னையா சொல்ற நீ? நம்ம ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ண 100 ஜோடி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். நல்லா சிரிக்கிறீங்க. தேங்க்யூ. உங்க அப்பாக்கு நீங்க ஒரே பொண்ணா? ஆமா, ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு. யூஎஸ்லயே இருக்கீங்க, ஆனா இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க. வீட்டுல தமிழ்ல தான் பேசுவோம். அப்பா இருந்தா பதிலே சொல்ல மாட்டாரு, அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். நான் உங்களை பத்தி இவ்வளவு கேட்கறேன், என்ன பத்தி நீங்க எதுவுமே கேட்கலையே. அது உங்க பர்சனல் விஷயம் இல்லையா? பட் யூ நைஸ் காய், நல்ல மனசு. அதுக்கு மேல என்ன தெரியணும்? நல்லா வேற பேசுறீங்க. உள்ள போங்க உள்ள போங்க, இப்ப வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன வாங்கிட்டு வர்றாரா? தெரியல, டீயா இருக்கும். நம்ம போலாம். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. முதல் உட்காருங்கம்மா, நீங்க உட்காருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பேர் என்ன? கார்த்தி. நல்லா இருக்கு. உங்க பேர் என்னம்மா? அனுராதா. அதுவும் நல்லா தான். ஒரு கையெழுத்த மட்டும் போட்டுருக்க. வாய் சந்தோஷமா போடுங்க. அப்படி நீங்க ஒரு கையெழுத்த போடுங்கம்மா. சிரிச்சுக்கிட்டே போடுங்கம்மா. கவலைப்படாதீங்க, உங்க பேரை நான் முடிச்சு வைக்கிறேன். மாலை வரட்டும். மாலையா? ஹலோ, நான் யார்? கலக்க போவது யார்? வடிவேல் நினைச்சீங்களா? கல்யாண வடிவேல். உங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற வடிவேல். கல்யாணமா? எங்க காணா? ஆஹா, இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் நடக்காது போல இருக்கே. சார் மாலை போட்டுட்டு போ. நீங்கள் நலமா? கோ எப்படி எழுதுறது? வாவ், கார் எப்படி கிடைச்சது? அவனுக்கு 100வது ஜோடி கிடைச்சிருச்சா? அதை ஏன் கேட்குற? இந்தா இது எப்படி? வேற எந்த ஜோடியும் கிடைக்கலன்னு மறுபடியும் அவங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான் அந்த லூசு. பை தி வே, அந்த போட்டோஸ் கொண்டு வந்தீங்களா? ஓ சாரி, நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தேன். எப்படி இருந்தாலும் நான் சண்முகம் சாரை பார்க்க வருவேன், அப்போ கொடுத்துட்றேன். ஆமாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்ல லெட்டர் எழுதிட்டு இருக்கேன் அப்பாக்கு. தமிழ் இல்லையா? ஆமா, படிச்சு பாருங்க, தப்பே இருக்காது. அம்புல்ல அப்பாவிக்கா? அப்பாவுக்கு. ஓ, உங்கள் அம்பு மாக்கள் எழுதுவது. எக்ஸ்கியூஸ் மீ, அது அன்பு மகள். என்ன தப்பு தப்பா சொல்றீங்க? நீங்கள் தப்பு தப்பா எழுதிட்டு நான் தப்பு தப்பா சொல்கிறேன்றீங்களா? நீங்கள் நாலம்மா. ஏங்க, அது நலம்மான்னு எழுதணுங்க. அதான் பிராக்கெட்ல வெள்ளன்னு எழுதியிருக்கேன்ல. சரி, உங்க ஆளை நாளா பார்த்து கொல்லுங்க. கொல்லுங்களா? உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா? எனக்கு தமிழ் தெரியாது, தயவு செஞ்சு நீங்க தமிழை கொல்லாதீங்க. 4 நாள்ல இவ்வளவு எழுதியிருக்கேன் தெரியுமா? ஒன்று செய்யுங்க, இன்னும் 26 நாளுக்கு அப்புறம் தமிழ்ல லெட்டர் எழுதுங்க. இப்போ வேண்டாம், இந்த லெட்டரை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாரு. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ப்ளீஸ் இது பிடிங்களேன். நீங்க எழுதுங்க, நான் சொல்றேன். இப்பதான் நீங்க கரெக்டா தமிழ்ல பேசிருக்கீங்க. சொல்லுங்க.
அமெரிக்கா பொண்ணா? அதெல்லாம் வேண்டாம்மா. எனக்கு பிடிச்ச மாதிரி நானே ஒரு நல்ல பொண்ணா பாத்துக்கிறேன், லவ் பண்றேன், கல்யாணமும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அப்போ வந்து ஆசீர்வாதம் பண்ணா போதும். இல்லம்மா. சொல்லுங்க சொல்லுங்க. இல்லம்மா, ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். கல்யாணம்லாம் வேணாம்மா. சரி, நான் உங்களுக்கு திரும்ப பண்றேன். ஓகே. பிஸியா? அம்மா அம்மா தான் எனக்கு எல்லாமே. சொல்லுங்க. அந்த போட்டோகிராஃப்ஸ். ஓ, நானே ஒரு நிமிஷம். வீடு எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் நான் தான் டிசைன் பண்ணேன். ம். ஓ, யூ ஆர் so beautiful. தேங்க்ஸ். கிஃப்ட் உனக்கா வாங்கினேன். அனுராதா RAA. நியூமராலஜி. How sweet. ஓகே, நான் போறேன். ஏய், டீ சாப்பிட்டு. நோ தேங்க் யூ. ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க. ஆன் தி வே டு சென்னை. பை. சார் என்ன சார் வேணும்? ஏய், ஏன் திடீர்னு டல் ஆயிட்ட? பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது. நம்ம கடை தான், வாங்க. இன்னும் அப்பாக்கு ஃபோன் பண்ணி பேசல. இந்த மொபைல் ஃபோன் வேற. டோன்ட் வரி அது. மொபைலை சரி பண்ணிடலாம். இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் எல்லாரும் டெலிவரி இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பர்மா பஜார்னா இப்படி தான் இருக்கும். நான் ஒழுங்கா ஷோரூம்க்கே போயிருப்பேன். இந்த கடையில கேட்கலாமா? என்ன இவ்ளோ கிரவுடடா இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, என் மொபைல் ஃபோன்ல சிம் கார்டு போட்ட எரர்னே காமிக்குது. இது என்ன ஃபால்ட்னு பார்க்க முடியுமா? இந்த மொபைலா வேலைக்கு ஆகாதுங்க, வேஸ்ட். ஒரு நிமிஷம், அந்த மொபைல் கொடுங்க. டிவிடி பிளேயர் இருக்குது, கேமரா இருக்குது. வாங்க சார், வாங்க சார். சார் என்ன சார் வேணும் சொல்லுங்க சார். பிசி மக்காமு. ஆ, இல்ல, இந்த செட்டு வேலைக்கு ஆகாது. நீங்க புதுசாவே மொபைல் வாங்கிடலாமா? அது எங்களுக்கு தெரியாதா? மொபைல் சரி பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. இல்ல மேடம், இந்த மொபைலுக்காக செலவு பண்றது வேஸ்ட். என்ன எதுக்குமே பிரயோஜனப்படாது. நான் ஒரு மாடல் காட்டுறேன் பாருங்களேன். அந்த 6600 பிசி எடுங்க. இந்த மாம்ஸ். இது எவ்வளவு? ஹலோ, வாங்க சார். ஹலோ பார்ட்னர். பிளாவ்ல டட்டம் பேலாவது டட்டம் குவா சொல்லு. டட்டன் குவா. ஓ, 15,000 ஆகும். 15,000? அப்படி என்ன பெரிய ஃபீச்சர்ஸ் இருக்குதுல? என்ன மேடம் அப்படி கேட்டீங்க? இதுல எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. MP3 ப்ளூடூத், கிட்டத்தட்ட மினி கம்ப்யூட்டர் மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஆமா, இப்பதான் பாண்டிச்சேரில இருந்து கிளம்புறேன். அப்படியா? அப்புறம் வந்து சாவியை கீழ் வீட்டுல கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. சரி. வேற என்ன மேட்டர்? MMSல அனுர போட்டோ சிவாக்கு முதல்ல அனுப்பிச்சிட்டேன்டா. அப்படியா? உங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கேன், பாருங்க. பாக்குறேன். ஏய், அண்ணிடா. சரிடா, ஞாபகத்துல இருக்கட்டும். ஓகே. Costly. What do we do? என்ன வேற கடைக்கு போலாமா? கொஞ்சம் ஃபைனலா என்ன பிரைஸ்க்கு தருவீங்க நீங்க? மேடம், எங்களுக்கு கிடைக்கிற லாபமே ஜே போற. ಬೇಲೆ ಪಣಿಗದೆಯಾ? பேத்தனவா ಮಾಂಸೆ ಮಂತ್ರಕದ ಕಾರ್ತಿಯೋಡ ನೇಮಾಡ. எக்ஸ்கியூஸ் மீ, கரெக்டா ரேட் சொல்லுங்க. நீங்க தானே அனு? வெயிட். முதல்ல வீட்டுக்குள்ள வரீங்க, வலது கால வச்சு வாங்க. Why? இந்தியன் சென்டிமெண்ட். பரவாயில்ல, வாங்க. Wow, it's so cute. Hey, look at this. It's a key holder. Oh, very nice. பேப்பர்ல எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. கார்த்தி தான் பண்ணிருக்கணும். நைஸ் ஐடியா. நல்லா இருக்குல்ல? இவன் தான் சிவா. அனு. யா. ஹாய். ஹாய். வெயிட். கீதா. ஹாய். ஓ ஹாய். அப்ப இதான் காயத்ரி. ஹாய். கார்த்தி உங்களுக்கும் MMS அனுப்பியாச்சா? போட்டோவை விட நீ நேர்ல ரொம்ப அழகா இருக்க. Thank you. அப்துல், டீ. ஓகே, 1 மினிட், இப்போ வந்துடுறேன்.
டேய் நல்லா டீடா சேட்டா கடையில் போய் வாங்கிட்டு வாப்போ. ஓகே. ஆமா கார்த்தி இல்ல? அவன் இன்னும் பாண்டிச்சேரியில் தான் இருக்கான். ஓ நாங்களும் நாளைக்கு பாண்டிச்சேரிக்கு தான் போறோம். I see. டேய் அனு என்னை பத்தி வேற என்னடா சொன்ன? டேய் அவனுங்களே ஏதோ குடிச்சிட்டு உளறானுங்கடா. இதெல்லாம் போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? கார்த்தி கன்ஃபியூஸே ஆகாதடா, கிளியரா இரு. டேய் என்னடா யோசிக்கிற? சிவா சொல்றதும் கரெக்ட் தான்டா. அது அவசரப்படக்கூடாது, யோசிக்கணும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இம்சா, தெய்வம் சும்மாரா. ஏதும் இல்லை. டேய் நிறுத்துறா. கார்த்தி நீ இதெல்லாம் நினைச்சு மனசை தேவையில்லாம குழப்பிக்காத. நீ இப்போ மும்பைக்கு இன்டர்வியூக்கு போறல, முதல்ல ஒழுங்கா அதுல கான்சன்ட்ரேட் பண்ணு. வெயிட் பண்ணு, நல்ல டி-ஷர்ட் எடுக்க வேண்டாமா? எக்ஸ்கியூஸ் மீ, யா வேற ஏதாவது கலர் இருக்கா? இல்லை மேம், சாரி, இதான் இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக தான் ஆர்டர் பண்ணுவேன். இவன் செலக்ட் பண்றதுக்குள்ள இவங்க அப்பா யுஎஸ்ல இருந்தே வந்து சேர்ந்துடுவேன். வாட் இஸ் திஸ் டிரைவர்? பாருங்க வேர்வை எப்படி கொட்டுறதுன்னு. யூஎஸ்ல இருந்து வரான்னு தெரியும்ல, எவ்வளவு டயர்டா இருக்கும். கொஞ்சம் ஏசி ரிப்பேர் பண்ணி வச்சுக்க தெரியாதா? இல்ல சார், அது என்ன இல்ல சார்? இதான் நம்ம நாட்டுல ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற அர்த்தமே யாருக்கும் தெரியாது. மும்பைல இருந்து சென்னை வர வரைக்கும் ஃப்ளைட்ல செஸ் ஆடி ஆடி உன்னை போர் அடிச்சிட்டேன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இன்ஃபேக்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் யுவர் கம்பெனி. தேங்க் யூ. நான் யூஎஸ் போறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்கு. ஆமா கார்த்தி, இப்போ என்ன பண்ற நீ? ஜாலியா வீட்டுக்கு வரக்கூடாது, ஒரு செஸ் கேம் போட்டுக்கலாம். சார் நான் இங்கேயே இறங்கிக்கிறேன், என் வீடு. வாட் நான்சென்ஸ், யூ ஆர் கமிங் ஹோம் வித் மீ. இப்போ என்னோட வீட்டுக்கு வந்து சூடா ஒரு காஃபி சாப்பிட்டு கூலா ஒரு செஸ் கேம் போடுறோம், ஓகே? இல்ல நான் ஜஸ்ட் a minute. ஹலோ அனு, டாடி பேசுறேன். பாண்டிச்சேரியா? வாட் மேன், என்னடா இது? டாடி சென்னைக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? நீ உடனே புறப்பட்டு வா. அண்ட் ஒன் மோர் திங், நீ வரும்போது கீதாவும் காயத்ரியும் கூட்டிட்டு வா. யா, இன்னொரு விஷயம், நைட் டைம் டிராவல் பண்ணாத, இட்ஸ் வெரி ரிஸ்கி. இங்க டிராஃபிக் யூஎஸ் டிராஃபிக் மாதிரி இல்ல, எல்லா கச்சாம் பச்சான்னு இருக்கும். சீக்கிரமா வந்து சேருங்க, ஓகே? பாய். மை டாட்டர் அனு, லவ்லி கேர்ள், யூ மஸ்ட் மீட் ஹர். டிரைவர் சார், வண்டி நிறுத்து. சார் இறங்கணுமா? ஓகே சார். வேண்டாம், நான் வீட்டுக்கே வரேன். That's the spirit, my boy. வீட்டுக்கு வந்து ஸ்ட்ராங் காஃபி போட்டு செஸ் கேம் போடுறோம், ஓகே? ஓகே. டிரைவர் சீக்கிரமா போப்பா. செக்மேட். இதோட 10 தடவை ஜெயிச்சிட்டேன். 10 இல்ல சார், 26. வாட் எவர். இந்த செஸ் கேம் அண்ணாவே இப்படிதான், டைம் போறதே தெரியாது. பாரு, ஷூ கடை கைட்ல. சரி, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போடலாமா? ஏற்கனவே வெச்ச காஃபியே நீங்க இன்னும் குடிக்கல. அதுவும் மறந்துட்டேனா? ஓ மை காட். ஓகே, நான் ஃப்ரெஷ்னா போயிட்டு வந்துடுறேன். மீன்வேல் உனக்கு ஒரு சேலஞ்ச். ஓகே சார். குட். இப்போ இந்த செஸ் போர்டை தரையில வைப்பேன். இது தொடாம நீ கிராஸ் பண்ணும். முடியுமா? முடியும் சார். வெல், இப்போ கிராஸ் பண்ண பார்க்கலாம். உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள்ள இருக்கும் உன்னை நம்பி. இது எப்படி சார் முடியும்? உன்னால் முடியும். அதான் நானும் சொன்னேன், நீ கேட்கலையே. கீப் ட்ரைங். இப்போ வந்துடுறேன். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பே, நீ வருவாய். நல்லா தானே இருந்தாரு, சரியான கிறுக்கம் போல இருக்கு. கிரேசி ஃபெலோ. Don't touch. அப்பா
I'm home. கார்த்தி. ஹாய். ஹாய். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல இத டச் பண்ணாம கிராஸ் பண்ணோன்னு என்ன அப்பா சொன்னாரா? ஆமா, அப்பா உனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்க அப்பாவும் மும்பைல இருந்து ஒரே ஃளைட்ல தான் வந்தோம். ஓ. அப்பா கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லியே. மாட்டாரு. என்ன கேட்காம எப்படி? இதுக்கு மேல இந்த வீட்ல இன்டீரியர் டிசைன் பண்றதுக்கு என்ன இருக்கு? அனு. அப்பா. How are you da? Good. Meet Karthi. You know each other? ஆமா, பாண்டிச்சேரியில மீட் பண்ணோம். It's a small world. ஆமா, கீதா காயத்ரிங்க. நீங்க கூப்பிட்டீங்க, நான் இமிடியேட்டா வந்துட்டேன்ப்பா. என்னடா நீ? அவங்க நாளைக்கு வருவாங்கப்பா. சரி, அதை விடு. இந்தியா பிடிச்சிருக்கா? நைஸ் பிளேஸ். பையனை பார்த்தலாமே. அதான்டா, உனக்கு ஒரு நல்ல இந்தியன் பையனை பார்த்தலாமேன்னு. அப்பா. யுரேகா யுரேகா. அழகான பெண்கள் எல்லாம் உன் சாயலில் இருக்க கண்டே. உன் சாயல் இருக்கும் பெண்கள் அழகழகா இருக்க கண்டே. நீ ஒற்றை காலில் மட்டும் ஜல் ஜல் கொலுசை அணிந்தாயே. உன் மற்றொரு காலில் என்றும் என் மனசை அணிவாயே. யுரேகா யுரேகா. நீ தப்பு தப்பாய் தமிழில் பேசுகிறாய். ஆனால் காதலை மட்டும் சரியாய் சொல்கிறாய். நான் திக்கி திக்கி திணறி ஏதோ பேசுகிறேன். என்னை ஊமையின்றே உனக்குள் சிரிக்கின்றாய். 30 நாட்களில் கற்றுக்கொள்ள முடியாத பாஷை உன் பார்வை. கோடி கோடி ரகசியம் உறங்கும் கருநீல கடலோ உன் கண்கள். யுரேகா யுரேகா யுரேகா. அடைபடுத்திய தென்றல் நீ, கைப்பிரை காணா திங்கள் நீ, உடைத்து விட்ட மின்னல் நீ, பூமி ஈர்க்கும் நாப்பல் நீ. சாலை கேட்ட பாடல் நீ, கண்ணில் விழுந்த தூரல் நீ, கட்டித் தழுவும் சாரல் நீ, ஆங்கில சிலை காணி. சரிகம பதனி இசையில் நீ. சூப்பரா பாடுறான்டா. டேய், இவன் பாடுறதுக்கே இத்தனை ஃபிகருங்கன்னா அப்ப நாம பாடினா? Can't help but notice how you're glowing. I can see your face. Now I wonder if you know you're close to being replaced. I treat you like a wind put me in your heart, so you can show your back love and the key to your heart. Tell the mama one thing that you just need a space. Telling Donna one thing you don't need to chase. Now from you I shout Eureka. என்னடா இது, காசு போட்டு போறானுங்க? ஐய பிச்சை ஆகிட்டானுங்க. டேய், அவனை விட நல்லா தான்டா நாம பண்ணோம். விட்றா, அவங்களுக்கு நம்ம பாட்டை ரசிக்க தெரியல. அதை வைடா. 3 தாயம். டேய், என்னடா இதை போய் விளையாடிட்டு இருக்கீங்க? பாட்டி காலத்து கேம். வாங்கடா செஸ் ஆடலாம். செஸ்ஸா? மும்பைலேருந்து வரும்போது அனுவோட அப்பா இந்த கேம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரா. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம்.
என்ன ஒண்ணு இதை விளையாடுறதுக்கு கொஞ்சம் மூளை வேணும். அப்போ இந்த கேமை நீ விளையாட முடியாது. டேய் இது நம்ம கேம்டா, எடுத்து வைடா. இந்த அட்டை சொல்லுங்கம்மா. அப்படியா, ஒரு நிமிஷம். நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? சரி சரி. எதுமா? அம்மா அது இப்போ வேணாம்மா, இன்னும் 2 வருஷம் போட்டோம். சொன்னதை கேளுங்கம்மா ப்ளீஸ். நம்பர் எடுத்துக்கோங்க. 9841666611. மறுபடியும் சொல்லணுமா? வேணாம்மா, சரிங்கம்மா நான் வச்சிடறேன். கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்களேன், நான் அப்புறமா வரேன். சரிங்கம்மா. மறுபடியும் ஆரம்பிக்காதீங்கம்மா, சொன்னதை கேளுங்க. 4. சரிம்மா. அவாடா, சரி ஒரு வழியா டீ போட்டு கொண்டு வந்துட்டான். நான் வச்சிடறேம்மா. சரி. டேய் தேங்க்ஸ்டா. என்னடா விளையாடுறீங்க? செஸ்ஸா தாயமா? ஆமா, இவர் பெரிய விஸ்வநாத ராமூர்த்தி. தெரிஞ்சா விளையாடுங்கடா. டேய் அது விஸ்வநாதன் ஆனந்தரா. டேய் எப்படா வந்த? இந்தா டீ எடுத்துக்க. என்னடா மூட் அவுட்? அம்மாவோட பெரிய தொல்லையா போச்சுடா. எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்கடா. அப்ப அம்மா கிட்ட அனுவை பத்தி சொல்லிட்டு வேண்டியதான்டா. சொல்லலாம், ஆனா அணுக்கிட்டே இன்னும் சொல்லலையே. சொல்லலையா? முதல்ல அணுகிட்ட போய் சொல்றா. டேய் உனக்கு வேற வேலை இல்லையா? ஆமா. நீ வாடா செஸ் விளையாடலாம். Ain't gonna buy it, and if I didn't think it was worth one single try, I'd jump right on a big bird and then I'd fly. Hi, Karthi, come. இல்ல பரவாயில்ல, நான் அப்புறமா வரேன். Hey, just a party for friends, yeah. Come on, yaar. Come. அனு இல்ல இருக்கா? ஏய் கீதா, உன் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் கார்த்தி, வாட் a pleasant surprise. அனு இன்வைட் பண்ணாளா? just a minute. ஏய் கீதா, உன் ஃப்ரெண்ட் சொன்னா வந்திருக்கா. என்ன ஒண்ணுமா கேளு. Okay, excuse me. ஏய் நீ ஒரு வேலை பண்ற. go to the bar and fill up your glass. நான் வந்து உன்னை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே? இல்ல பழக்கம் இல்ல. go man. so ஏய் Isaac. ஹலோ. காயத்ரி, ஹாய். எப்போ வந்தேன்? வந்து 1/2 hour ஆயிடுச்சு. அனுவை பார்க்கல. எங்க அனு? கூட்டிகிட்டு வா. ஹாய். ஹேய் என்ன மழையில நனைஞ்சிட்டு வர? பார்க்கணும்னு தோணுச்சு. வீட்ல ஒரே போர். ஏன் வரக்கூடாதா? வரலாமே. தேங்க்ஸ். ஓய் கார்த்தி, அப்பா உன்னை தேடினாங்க தெரியுமா? விஐபிஸ்க்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. சொல்லாமே வந்தா, சொல்லாமே போயிட்ட. சாரி அனு, கொஞ்சம் தலைவலியா இருந்தது, அதான் நான். இட்ஸ் ஓகே. செஸ்ஸில் விளையாடுவியா? கிரேட். செஸ்ஸில் சிவா தாங்க எக்ஸ்பர்ட். இவன் எல்போர்டு தான். எல்போர்ட்? லேர்னிங். ஓ கார்த்தி, கொஞ்சம் மூவ் பண்றியா? சிவாவை சேலஞ்ச் பண்ணும். சிவா வா. இல்ல அனு, கார்த்திக் கூடயே விளையாடு. அவன் தான் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. ஓகே.
அந்த டிஷர்ட் கொடு. இந்தா அங்க போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. வேர்? கார்த்தி ரூம்ல. ஓகே. ஃபோன் பண்ணிட்டு போயிருக்கணும். அவ கல்ச்சரே வேறடா. டேய் என்னடா பெரிய கல்ச்சரு? எவனை லவ் பண்ணிட்டு எவனோ ஒருத்தரை கட்டி பிடிக்கிறா? டேய் நீங்களா எதையாவது நினைச்சுக்காதீங்கடா. சிவா ஃப்ரெண்ட் சரியலா? கூல். ஏய் அனு, ஆ செஸ் விளையாட வரேன் நீ. திஸ் இஸ் மோர் ஃபன் கார்த்தி. நம்ம அப்புறமா விளையாடலாமே. சாரி. ஆமா, நீ யுஎஸ்ல இருந்து எப்போ வந்த? 5 years இருக்கும். நீங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா எப்படியா நீங்க? எதிர்பார்க்காதது நடக்கிறது தானே லைஃப். எப்படி எப்படியோ மீட் பண்ணி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இப்போ நாம கூட எப்படி எப்படியோ மீட் பண்ணி ஆகலையா? கிட்ட அது Oh shit. I love you அனு. நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? நமக்குள்ள ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. தெரியும். சிவா கூட சொன்னான். என்ன சொன்னா சிவா? உன் பழக்க வழக்கத்துக்கும் எனக்கும் ஒத்து போகாதுன்ற மாதிரி சொன்னான். ஆமா, கரெக்டா தான் சொல்லியிருக்கான். ஐ ஸ்மோக், ஐ ட்ரிங்க், பாய்ஸ் கூட ஃப்ரீயா பழகுவேன். இதெல்லாம் உனக்கு ஒத்து வருமா? ஒத்து வராது. ஆனா எனக்கு ஏத்த மாதிரி உன் பழக்கத்தை மாத்திக்குவேன். அப்படிதானே? சோ எனக்காக என்ன வேணாலும் செய்வ. நிச்சயமா. ஆனா என்ன நான் மாத்திக்க மாட்டேனே. ஐ கேன்ட் சேஞ்ச். நீ மாறுவ, கண்டிப்பா மாறுவ. ஓ, அவ்வளவு கான்ஃபிடன்ஸா? ஏன் இருக்கக்கூடாதா? இருக்கலாம், கண்டிப்பா உனக்கு இருக்கலாம். ஆனா எனக்கு இல்லையே. நான் வேணா உன் அப்பா கிட்ட. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். நீ யோசி. நான் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லு கீதா. ஓகே, நான் வரேன். பை. சாரி கார்த்தி, அப்பா நாளைக்கு ஊருக்கு போறாரு இல்லையா? ஹி நீட்ஸ் த கார். பை. I'll see you later. இல்ல அனு, அது இந்த பியூரை ஃபினிஷ் பண்ணிடு. பை அனு. ஏதேதோ மாற்றமடி உன்னை பார்த்த பின்னாடி, ஏதேதோ மாற்றமடி உன்னை பார்த்த பின்னாடி, யாரோ போல காட்டுதடி என் வீட்டு கண்ணாடி, என்னை யாரோ போல காட்டுதடி என் வீட்டு கண்ணாடி, என்னை இன்னும் மாற்றம் செய்யாமல் ஏற்றுக்கொள்வாய் உள்ளபடி, ஏதேதோ மாற்றமடி.
கண்களில் சிவப்பை விரும்பியவன் நீல நிறமே உடுத்துகிறேன் உன்னாலே உன்னாலே சடுகுடு ஆட்டம் ஆடியவன் சதுரங்கமாட அறிந்து கொண்டேன் உன்னாலே உன்னாலே தமிழ் படம் பார்த்தே வளர்ந்தவனா ஆங்கில படமே பார்க்கின்றேன் பாரதி செந்தமிழ் நேசித்தவன் வைரன் கீட்ஸும் வாசிக்கிறேன் உன்னாலே உன்னாலே ஏதேதோ மாற்றமடி உன்னை பார்த்த பின்னாடி ஞாபக சக்தி மிகுந்தவன் நான் என் பெயரையும் மறந்து தொலைக்கின்றேன் உன்னாலே உன்னாலே சீக்கிரம் தூங்கி விழிப்பவன் நான் விடிந்த பின்தான் உறங்குகிறேன் உன்னாலே உன்னாலே அடிக்கடி தேநீர் பருகியவன் காஃபியே தினமும் அருந்துகிறேன் நண்பர்கள் கூட்டம் விரும்பியவன் தனிமையை மட்டும் ரசிக்கின்றேன் உன்னாலே உன்னாலே ஏதேதோ மாற்றமடி உன்னை பார்த்த பின்னாடி அணு அணுவாய் உன்னை நான் நேசிக்கிறேன் அனுதினமும் உந்தன் அன்பை யோசிக்கிறேன் கொஞ்சம் அனுசரித்தால் பல அனுபவம் நான் பெறுவேன் கொஞ்ச அனுமதித்தால் பல அனுபவம் நான் தருவேன் அதை தான் அடி யாசிக்கிறேன் அதற்காகவே சுவாசிக்கிறேன் அதை தான் அடி யாசிக்கிறேன் அதற்காகவே சுவாசிக்கிறேன். Yes, yes, yes. Purple haze all in my brains. Lately things don't seem the same. Acting funny, but I don't know why. Sir? Excuse me. Hey, Karthi, எப்போ வந்த? இப்பதான் சார். என்னையா ஆளைய காணோம்? இல்ல கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்தது, பிஸியா இருந்தேன். குட் குட், வேலை தான் முக்கியம். இப்ப வேலை இல்லையா? இல்ல வேலை இருக்கு, நீங்க ஊருக்கு போறதுனால அவங்கள பாத்துட்டு போலாம் வந்தேன். பாத்துட்டல, வெறும் இல்லையே. பை. சார் இல்லையா? ஓ சாரி சாரி சாரி. அனு கார் தடுக்கணும் வெளியே ஓட்டா. ஆமா, நல்ல டைம்ல வந்த. இப்போ நீ ஃப்ரீ தானே? அந்த கிளாத் எடுத்து எடு சொல்றேன். இப்போ நீ அந்த கிளாத் எடுத்து காரை கிளீனா துடைக்கிற. ஒரு ஸ்கிராட்ச் இருக்க கூடாது. என்ன? அட தொட மேன். When I was just a little boy, I asked my mother, what shall I be? Will I be handsome? Will I be rich? Is what she said. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். நீங்க அனுவை பத்தியும் அவ ஃபியூச்சரை பத்தியும் நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பீங்க. அதெல்லாம் நானும் சப்போர்ட் பண்றேன் சார். அது சார் சார் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே மறுபடியும் தண்ணி அடிக்காம இருக்கணும். நண்பனே சார் சார் என்னப்பா? என்ன சார் கார் தொடச்சிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க? அதுக்குதான் நீ இருக்கே. ஆமா, அதுக்குள்ள காரை தொடச்சிட்டியா? இல்ல அந்த கண்ணாடியை மட்டும் தான் வைப் பண்ணேன், ஸ்கிராட்ச்ல எதுவும் ஆகல சார். குட் குட். ஆமா, என்ன டல்லா ஒரே வரியிட தெரியற? இல்ல எல்லாம் அனுவை பத்தி தான். அது பைத்தியக்காரா, அனுவை பத்தி அனுவே கவலைப்பட மாட்டேன். நீயும் நானும் எதுக்கு கவலை பண்ணோம்? இல்ல சார், நீங்க அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் யூஎஸ் அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணுவேன். கொஞ்சம் கூட சொல்றேன். சார் 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 என்னன்னா அது வந்து என்ன அது ஓ இதா மை பியர்ட். போன வாட்டி மும்பைல இருந்து வந்தப்போ நீ இது பார்க்கல இல்ல?
ஏன்னா அது அப்ப இல்ல இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கல? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. Look at me. Close your eyes. ஏய் கண்ணை திறக்காத. கண்ணை திறக்காத. Now you look smart. வாட்டர் பண்ணிட்டு இப்போ வந்துடுறேன். I'll be back. சார் When can we see the design? Karthik. Can we come tomorrow? Oh, busy. I'll wait. Sorry, shall I see you tomorrow? Thank you. I don't like the tile design at all. Yeah, let's see. Yeah, we'll come tomorrow. அனு யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன்ல, யோசிச்சேன். இது ஒத்து வராதுன்னு அன்னைக்கே தெரியும். நாசுக்கா சொல்லான்னு பார்த்தேன். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது இல்லையா? அனு நீ என்ன புரிஞ்சுக்கல. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நீ தான் என்ன புரிஞ்சுக்கல. எது வந்தாலும் வா முதல்ல உட்காரலாம், அதுக்கப்புறம் பேசு. சிவா சொன்னான்னு சொன்னியே தவிர நீயா எதையும் யோசிக்கல. அனு யூ ஆர் ராங். ஐ அம் நாட், யூ ஆர். நான் டைம் கேட்டது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அதை யோசிக்கதான். ஹலோ சொல்லுங்க சார். கேன் ஐ கால் யூ பேக் இன் 10 minutes ப்ளீஸ்? தேங்க்யூ. நான் ஃப்ரீயா பழகினத நீயா லவ் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதை இப்படியே விட்டா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நீ புலம்புவ. I can't take this. But I really love you, Anu. வேண்டாம். நான் இப்படி இருக்கும்போதே நீ இவ்வளவு லவ் பண்றேனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆனா it will be a disaster. Anu, please. கார்த்தி ப்ளீஸ், உனக்கு பொருத்தமா ஒரு பொண்ணு பாத்துக்கோ, உன் லைஃப் நல்லா இருக்கும். என் லைஃப் நல்லா இருக்கும். By the way, எங்க அப்பாவை போய் பாத்தியாமே? அது எதுக்கு? பெர்மிஷன் கேட்கவா? ரெக்கமெண்டேஷன்கா? இல்ல அனு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அப்பாவே என் பர்சனல் விஷயத்தை தலையிட மாட்டாரு. யார் தலையிட்டாலும் எனக்கு பிடிக்காது. இனிமே என்ன பாக்குறதையோ என்ன பத்தி பேசுறதையோ விட்டுரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் only as a friend. இன்னையோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாடுத நினைச்சா I feel really sad. எனக்கு வேற வழி தெரியல. பாய் கார்த்தி. தப்பெல்லாம் ஓ மேலதான். அவன் என்னடா பண்ணுவா? அப்புறம் எதுக்குடா இவனை கட்டி பிடிச்சா? அவன் கொடுத்த கீ செயின் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டா? இவனை தேடி வீடு வரைக்கும் வருவாளாம், அதுவும் வலது கால வச்சு. டேய் முட்டாள்தனமா பேசாதீங்கடா. நிறுத்துடா. அவ அப்பாவுக்கு வாங்கினால டிஷர்ட், அதை எதுக்குடா இவனுக்கு கிஃப்டா கொடுத்தா? அப்பாஸ் ப்ளீஸ். நீ இருமச்சான். டேய் எத்தனை மைமாங்களை பார்த்துருக்கோம், எங்களுக்கு தெரியாது வந்துட்டான் சொல்றது. ஆமா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஐயோ லூசு மாதிரி தெரியுதா? நீங்க இல்லடா, உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, நான் தான்டா ஐயோ. ஏய் கார்த்தி, உங்ககிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். டேய் அவன் போட்டும் விடு, நானும் உன்னை ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் இந்த மேட்டருக்கு எகென்ஸ்டாவே பேசிட்டு இருக்க. கரெக்டா? டேய் அனுவை நீ என்ன தனியா ரூட்டு விடுறியா? அனு எங்க இருக்க? My dollar store. Yeah? நான் உன்னை பார்க்கணும் அனு. I don't want to see you. சாரி சந்தியா, மூவிக்கெல்லாம் வர முடியாது. ஏண்டி? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, மூட் இல்லடா. நான் டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். சந்தியா நீ போயிட்டு வா. இப்போ உன்னால வர முடியுமா முடியாதா? கௌஷிக். Who's Kaushik? நைட் ஷோ தானே, ப்ளீஸ் வா. அனு Hey.
லாஸ்ட் வீக் மூவி மாதிரி இருக்காதுடா. இட்ஸ் வெரி நான் இன்ட்ரெஸ்டிங். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி உளறற? போலாம். ஓ, by the way, which color do you நீ like? என்ன Blue, green. Oh, தப்பா red. புரிஞ்சுக்கிட்டேனோ? சமாளிக்கிறியா? Okay, okay. இத பாரு. She is so naughty. நான் பேச நாளைக்கு விதம் வேணா வீட்லயே டின்னர் சாப்பிடு. தப்பா அங்க இருந்து இருக்கலாம். டைரக்டா மூவி But- போலாம். Oh, ரியல் wine. Red wine. It will be so romantic. ஐ ரியலி லவ் யூ So நோ. sweet. அனு ப்ளீஸ். கௌஷிக். நீ நாளைக்கு ப்ளூ என்கிட்ட ஒரு டி-ஷர்ட் 2 நிமிஷம் பேசணும் ப்ளீஸ். ப்ளீஸ். என்னை இக்னோர் பண்ணாத. Thank you. சரி, உனக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அனு ப்ளீஸ். அனு என்ன வேணும் உனக்கு? I don't have time to waste. அனு நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அனு. கரெக்டான முடிவு. முதல்ல அதை செய். Keep the change. Is it Reka Travels? சொல்லுடா கார்த்தி. பயமா இருக்குடா. சிவா. ஹலோ ஹலோ, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கார்த்தி ஹலோ கார்த்தி. டேய் என்னாச்சுடா? எங்கடா இருக்க? சொல்லி தோட எங்கடா இருக்க? பீச். பீச்லயா? காப்பாத்து சிவா. என்னடா வாடா. கார் அங்க இருக்குடா. எதுவும் ஆயிரக்கூடாதுடா. டேய் கார்த்தி. டேய் டேய் கார்த்தி. டேய் டேய் கார்த்தி. கதவு திறடா. டேய் கார்த்தி. டேய் கார்த்தி. கார்த்தி. வைத்தியமா புடிச்சிருக்கீங்க. கார்த்தி டேய். கார்த்தி டேய். டேய் சொல்றா. என்னாச்சு உனக்கு? கார்த்தி. டேய் ப்ளீஸ். சின்ன ஃபோன் பண்ணி. டேய் கார்த்தி. கார்த்தி டேய் கதவு திறடா. டேய் கார்த்தி கார்த்தி. டேய் கதவு திறடா. டேய் திறடா. கார்த்தி கார்த்தி. டேய் என்ன பண்ற? கார்த்தி. டேய் யாரா நீ? டேய் யாருல யாரா? டேய் சொல்றா. கேட்டுட்டு இருக்கல. டேய் ப்ளீஸ் ப்ளீஸ் காப்பாத்துங்க சார். டேய் டேய் கார்த்தி. சொல்றானே. கார்த்தி. டேய் கார்த்தி.
ஹே சிவா, என்ன பேச மாட்டியா? எப்படி இருக்கான் அந்த பைத்தியக்காரன்? லவ் அவ்வளவு சிம்பிளா என்ன? இட்ஸ் லைஃப் லாங் கமிட்மெண்ட் இல்லையா? அத புரிஞ்சுக்காம சிவா, உனக்கும் எனக்கும் வேணும்னா பாசிபிள். கார்த்தி and me சான்ஸே இல்ல. உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? எல்லாத்தையும் பண்ணிட்ட. என்னாச்சு சிவா? கார்த்தி நல்லா தான் இருந்தா, ஆனா இப்ப தன்னோட உயிரையே கொடுத்திருக்கா ஒன்னால. என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? சொல்லு சிவா. நான் 1 2 3 ஜம்ப்னு சொல்வேன், குதிச்சிடலாம். என்ன நான் தூங்கிட்டேனான்னு கேக்குறியா? இல்ல, சும்மா கண்ணை மூடிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? அனு மட்டும் நிம்மதியா எப்படி தூங்குறான்னு கேக்குறியா? இவளை போய் கார்த்தி லவ் பண்ணாம பாரு, சுத்த வேஸ்ட். இதயமே கிடையாதா? ரொம்ப கரெக்ட் தான். இந்தியாவில் பிறந்திருந்தா இதெல்லாம் புரிஞ்சிருக்குமா? ஆக்சுவலா அவங்களுக்கெல்லாம் பர்ஃபெக்டா லவ் பண்ண தெரியாது, லவ் பண்ற ஆளை புரிஞ்சிக்க முடியாது. எல்லாம் தலையெழுத்து. அதுவும் சரிதான். இப்ப மிஸ் பண்ணிட்டு லைஃப் லாங் வருத்தப்பட போறா. கரெக்ட். எனக்கே நான் என்ன பண்ணேன்னு புரியல. இப்ப நினைச்சு பார்த்தா நடந்ததெல்லாம் கனவா இல்ல நிஜமானே தெரியலம்மா. அம்மான்னு ஒருத்தி உனக்காக உயிரோட இருக்கிறதையே மறந்துட்டியாடா? இல்லம்மா. ஏண்டா இப்படி கோழத்தனமா முடிவெடுத்த? நீ என்ன வேணா பண்ணிக்கோ, சரியோ தப்போ, நான் உன் அம்மாடா. நான் எப்பவுமே உன் பக்கம்தான், தெரியும்ல? அம்மா, உங்க செல்ல பிள்ளைய முதல்ல கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க. சிவா, நீ சாப்பிட்டியாப்பா? இல்ல, வர அவசரத்துல உனக்கு பிடிச்ச புளியோதரை எடுத்துட்டு வர முடியல. நீயும் இவன் மாதிரி தான், பசி தாங்க மாட்டேன். முகம் பாரு எவ்வளவு வாடி இருக்குன்னு. அங்க பழம் வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. போப்பா. குடி. மழை நின்றும் நிற்காத தூவானம் நம் வாழ்க்கை. மெதுவா. நீயும் நானும் உண்மை சொன்னால் கண்ணாடி மனிதர்களே, உள்ளே அழுது வெளியே சிரிப்பும் எல்லோரும் நடிகர்களே. நீயும் நானும் உண்மை சொன்னால் கண்ணாடி மனிதர்களே, உள்ளே அழுது வெளியே சிரிப்பும் எல்லோரும் நடிகர்களே. கண் மூடி போகும் வரை கவலைகள் ஓடி போவதில்லை, காத்தாடி போகும் வழி காற்றுக்கு கூட தெரிவதில்லை. விழுவதும் எழுவதும் காதலின் வழி
வழக்கம் வலிகளை பார்த்தால் முடியாது வருவதும் தலைவதும் மேகத்தின் வழக்கம் வானம் அதனால் வருந்தாது கண்களுக்குள்ளே உள்ளவரை கண்ணீர் துளியில் வெப்பம் இருக்கும் கன்னத்தை தாண்டி விழுந்த பின்னே அனுபவம் ஒன்று அதில் இருக்கும் இலை ஒன்று உதிர்ந்தாலும் அதன் வாழ்க்கை முடிவதில்லை காத்திருந்து காற்று வரும் கோபுரத்தில் ஏற்றிவிடும் மழை நின்றும் நிற்காது தூவானம் நம் வாழ்க்கை கடவுளும் காதலும் முதல் முறை வருகையில் காலடி தடங்கள் பிரிவதில்லை கடைசி வங்கியும் கைவிட்ட பிறகும் பயணங்கள் தொடரும் முடிவதில்லை காட்டுக்குள்ளே வாழும் வரை நிழல்களின் அருமை புரிவதில்லை பாலைவனத்தில் விழுந்த பின்னே பாதை என்பது பெரிய தொல்லை திரை போட்டு மறைத்தாலும் தங்கத்தே கருப்பதில்லை உற்சவங்கள் விரைவில் வரும் உன்னிழந்தும் வெளிச்சம் தரும் மழை நின்றும் நிற்காத தூவானம் நம் வாழ்க்கை மழை நின்றும் நிற்காத தூவானம் நம் வாழ்க்கை நீயும் நானும் உண்மை சொன்னால் கண்ணாடி மனிதர்களே உள்ளே அழுது வெளியே சிரிப்பும் எல்லோரும் நடிகர்களே கண் மூடி போகும் வரை கவலைகள் ஓடி போவதில்லை காத்தாடி போகும் வழி காற்றுக்கு கூட தெரிவதில்லை மழை நின்றும் நிற்காத தூவானம் நம் வாழ்க்கை மழை நின்றும் நிற்காத தூவானம் நம் வாழ்க்கை I'm so sorry, Karthi. For what? சிவாவை பார்த்தேன். என்ன சொன்னா சிவா? நான் சரியான லூசுன்னு சொன்னேனா? No. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. I felt really sad. சே ஆக்சுவலா நீ தான் மன்னிக்கணும். நான் ஏதோ மடத்தனமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு சே அப்படியெல்லாம் நினைச்சுக்காத. எப்படி அப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு எனக்கு புரியவே இல்லை அனு. இதெல்லாம் நான் செஞ்ச மாதிரியே இல்லை, அது வேற யாரோ. அப்புறம் நான் வரட்டுமா? அனு காஃபி சாப்பிட்டு போலாமே. With sugar. சிவா, என்னடா என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. ஏண்டா யாரையாவது லவ் பண்றியான்னு? டேய், லைஃப்ல என்ன வேணா பண்றா, ஆனா லவ் மட்டும் பண்ணிடாதடா. இருடா, ஒரு குட் நியூஸ் உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டன்டடாய். என்னடா அது? மும்பைக்கு இன்டர்வியூக்காக போயிருந்தேன்ல, பெங்களூர் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. ஹே, கங்க்ராட்ஸ்ரா.
குட் நியூஸ். அப்புறம் நம்ம பெங்களூர் ரவி இல்ல, அதான்டா ஜெய்ஸ்ரீ ரவி. அவங்க அமெரிக்கா போறாங்களாம். வீடு காலியா தான் இருக்கும், நீ அங்கேயே தங்கிடுன்னு சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம்தான். ம். ஆமா, பெங்களூர் எப்போ போற? நாளைக்கு காலையில. சீக்கிரமா போ, அதான் நல்லது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா. ஹாய் சிவா. நீ எப்படிங்க? நேற்று ஆஃபீஸில் கார்த்தியை பார்த்தேன். கார்த்தி இல்லை? பெங்களூர் போயிட்டா. ம். ஆவ். எதுக்கு? வேலை கிடைச்சது, போயிட்டான். வேலையா? என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏய் சிவா, கிண்டல் பண்ணாத. நான் இதுக்கு கிண்டல் பண்ண போறேன்? என்ன இப்பாவது நம்புறியா? என்ன அனு இது? சின்ன குழந்தை மாதிரி. You're a strong person, Anu. ಪಾರ್ಕಲ್ಲಿ ನೋಡಿ ದೊಡ್ಡಗೆ ಸಖತ್ತಾಗಿದಲ್ವಾ? ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ಗೊತ್ತಾದ್ರೆ ಅಷ್ಟೇ. ಅಯ್ಯಯ್ಯೋ ಹೇಳ್ಬೇಡ. அனு, என்ன நீ பாட்டி கதவு திறந்து போட்டுட்ட? வேற யாராவது வந்திருந்தா? அனு, லவ் யூ. ஐம் லக்கி. நல்லதா காஃபி போடுற?
டீயும் நல்லாவே போடுவேன். குடிச்சு பார்க்கறியா? இல்ல இல்ல வேண்டாம். எனிவே அதான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேன்ல, வா ஜாலியாக சினிமாக்கு போகலாம். சினிமாவா? I have a flight to catch. ஃப்ளைட்டா? அப்புறம் ஏன் குடு நீங்கள் வந்த? உன்னை பார்க்காம இருக்க முடியல கார்த்தி, அதான். அப்புறம் ஏன் இப்போ கிளம்புற? அப்பதானே கார்த்தி நீ என்ன பார்க்க வருவ. Ring a ding dong, ring a ding dong, ring a dong, ring a ding dong, ring a ding ding dong, ring a ding dong, ring a ding dong, ring a dong. Excuse me, boss. You have a text message. Ring a ding dong, ring a ding dong, ring a dong, ring a ding dong, ring a ding ding dong, ring a ding dong, ring a ding dong, ring a dong. Yes, I'm a silly. எஸ்எம்எஸ்லே காதல் சொல்லலாம், எஸ்எம்எஸ்லே கல்யாணம் செய்யலாம், எஸ்எம்எஸ்லே கோபம் கொள்ளலாம், எஸ்எம்எஸ்லே செல்லம் கொஞ்சலாம். எஸ்எம்எஸ்லே எஸ்எம்எஸ்லே காதல் சொல்லலாம், எஸ்எம்எஸ்லே கல்யாணம் செய்யலாம், எஸ்எம்எஸ்லே கோபம் கொள்ளலாம், எஸ்எம்எஸ்லே செல்லம் கொஞ்சலாம். நானெல்லாம் வாழலாம், தரையிலே மிதக்கலாம், சிறையில்லை பறக்கலாம். வண்ணத்து பூச்சி என்பது காட்டில் பறக்கும் ஓவியம், அது பூக்கள் அறுப்பும் எஸ்எம்எஸ், வானவில் காட்சி என்பது வண்ணங்களாடும் நாட்டியம், அது வானம் அறுப்பும் எஸ்எம்எஸ், மின்னல் என்பது மேகம் அறுப்பும் எஸ்எம்எஸ், விண்மினி பூச்சிகள் விண்ணிறப்பும் எஸ்எம்எஸ், தீண்டி செல்லும் தென்றல் காற்று திசைகள் அறுப்பும் எஸ்எம்எஸ். தேவதை நீயோ எனக்கே எனக்காய் பிரம்மன் அனுப்பிய எஸ்எம்எஸ், தேவதை நீயோ எனக்கே எனக்காய் பிரம்மன் அனுப்பிய எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ்லே காதல் சொல்லலாம், எஸ்எம்எஸ்லே கல்யாணம் செய்யலாம், எஸ்எம்எஸ்லே கோபம் கொள்ளலாம், எஸ்எம்எஸ்லே செல்லம் கொஞ்சலாம், எஸ்எம்எஸ்லே sweet message send, எஸ்எம்எஸ்லே short message send, எஸ்எம்எஸ்லே silly message send, எஸ்எம்எஸ்லே send message send. எஸ்எம்எஸ்லே 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 கனவில் உன்னை பார்த்ததும் கண்ணங்கள் பூசும் செந்திரம், அது வெட்கம் அனுப்பும் எஸ்எம்எஸ், என்னென்னவோ பேச இருப்பினும் மௌனம் மட்டும் நிலவிடும், அது உள்ளம் அனுப்பும் எஸ்எம்எஸ், முகத்தில் பருவெல்லாம் பருவம் அனுப்பும் எஸ்எம்எஸ், கொதிக்கும் மூச்செல்லாம் ஏகம் அனுப்பும் எஸ்எம்எஸ், காற்று வீசும் மண்ணின் வாசம் மழை துளி அனுப்பும் எஸ்எம்எஸ், என்னோட நிழலாய் வருகின்றாய் நீயே எனது எஸ்எம்எஸ், என்னோட நிழலாய் வருகின்றாய் நீயே எனது எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ்லே காதல் சொல்லலாம், எஸ்எம்எஸ்லே கல்யாணம் செய்யலாம், எஸ்எம்எஸ்லே கோபம் கொள்ளலாம்,
கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? சாப்பிட வேண்டாமா? என்ன? லிப்ஸ்டிக்கு, ஐ ஷேடோ, மஸ்காரா, ஷாம்பு, கண்டிஷனர் இதெல்லாம் வாங்க வேண்டாமா? உனக்கா பெங்களூர்ல இருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ட்ரெஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அழகாக தான் இருப்பேன். ஆர்டர் ப்ளீஸ் சார். 2 beers ப்ளீஸ். ஓகே. நோ, 1 coke. ஓகே மேம். என்ன உஜாலாவா? இல்லை மாறிட்டியான்னு கேட்டேன். உனக்காக. ஆமா, அம்மா கிட்ட சொல்லிட்டியா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். கார்த்தி வேணாம். I love you. ஹாய்டா. டேய் அப்துல்லா, கார்த்தி பரம் மைமாவை கூட்டிட்டு வந்திருக்கான். ஹாய். ஏய் வாடா. பைக்லாம் புதுசா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர்ரா. ஆமா, எப்ப கல்யாணம்? அம்மா கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டேன்டா. அவங்க நல்ல நாள் பார்த்ததும் கல்யாணம் நடக்கும். By the way, எங்க வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். கண்டிப்பா, நாங்க இல்லாமலா? ஆமா, ஹனிமூன் எங்க? பாண்டிச்சேரி. அங்கெல்லாம் உங்க ஹெல்ப் தேவையில்ல. ஏய், டைம் ஆச்சு, நைட் ஷோ போறோம், நாங்க கிளம்பறோம்டா. ஓகே வரேன்டா. ஓகே பை. பை 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 பை. வரேன்டா. போலாம். பை. சந்தோஷமா இருக்குடா. ஆமாண்டா, நேரா போய் 2 பாட்டில் பீர் வாங்கி ஆமா நான் மட்டுமே குடிக்கணும்டா. டேய் வாடா. நான் தான் சிவா. சொன்னா நம்பியா? எத்தனை தடவை தான் சொல்றது? எனக்கு எப்படி சார் தெரியும்? ஐடி இருந்தா கொண்டு வாங்க. சரி கொஞ்சம் நில்லு. ஏய் சிவா, என்ன தேடுற? ஐடிடா. ஐடி இல்லாம கொரியர் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். எங்கடா வச்ச? தெரிஞ்சிருந்தா அங்கேயே போய் தேடி இருக்க மாட்டேனா? வந்துட்டான். அப்பாஸ், காலையில பேப்பர் படிக்கும்போது இங்கே தான்டா வச்சேன். எங்கடா பேப்பர்? கார்த்தி தானே படிச்சுட்டு இருந்தான். அவன் ரூம்ல இருக்கண்டா. இந்த ஜால் பாய் மேலே போயிருக்காரு, அடுத்த வாரத்துல வந்துருவாரு. அதுக்குள்ள இந்த சரக்கெல்லாம் கொண்டு போய் சவுட்டிடணும். என்ன இதெல்லாம் ஒரு பேத்தனாலா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆமா, சி பஜார்ல குலாம் பாய் டிவிடி தரேன், வாங்கிட்டு வந்தியா? நடந்தே போச்சு, ஃபோன் பண்ணிருக்காங்கல்ல. ஆமா, எப்பவுமே இதையே சொல்லிட்டு இருக்கு. ஒரு வேலையை சொன்னா ஒழுங்கா பாக்க. மணமக்கள் ஏ கார்த்தி எம் வளர்மதி. மணநாள் 11/9/2000. தங்கள் அன்புள்ள ஏ தனலட்சுமி. டைம் ஆச்சு சார். ஒட்டு அந்த பேடை என்ன இழுத்து போடுற டேப். ஏய் என்னாச்சு உனக்கு? குடியா? ஒண்ணுமே புரியலையே, ஏன் இப்படி பண்றான் அவன்? இத பாருங்கடா. டேய், யாரா அந்த வளர்மதி? இது நம்ம கார்த்தியா இருக்காதுடா. அவ அம்மா பேரே போட்டிருக்கு. டேய், முதல்ல அந்த போனை குடுறா. ஹாய் சிவா. என்னடா இது? ஓ, பார்த்துட்டீங்களா? குட். பார்க்கணும் தானே வச்சேன். அம்மா பார்த்து வச்ச பொண்ணுடா. சரின்ட்டு அம்மா என்ன தப்பான பொண்ணியா பார்க்க போகிறாங்க? பொண்ணு ரொம்ப அழகுடா. உங்கள் யாருக்கா டீ வேணுமா? எனக்கு வேணும். நில்றா. டேய், அண்ணா உன்னை சீரியஸா லவ் பண்றாடா. அப்படியா? நான் கூட அவளை சீரியஸாக தான் லவ் பண்ணேன். அப்போ அவள் என்ன பண்ணா? அப்படி என்னடா பண்ணிட்டா? என்னடா பண்ணல? ஆசை காமிச்சு மோசம் பண்ணல. பேசாதீங்கடா அவளை பத்தி. டேய்,
எதுக்காக எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற? அவளுக்காக தாண்டா நீ உயிரே கொடுத்த. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். புரியல? டிட் ஃபார் டாட். உண்மையிலேயே நான் உயிரை கொடுத்தாதான் அவன் என்ன லவ் பண்ணுவானா? அப்படிப்பட்ட லவ் எனக்கு தேவையில்லடா. தேவையில்லைன்னு அன்னைக்கு உன்னை தேடி வந்தால அப்பவே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதாண்டா. தொலைச்சிருக்கலாம், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லணும்? எதுக்குடா சொல்லணும்? போட, ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போங்கடா. எடுத்துக்கோங்கடா, சக்கரை வேணா போட்டுக்கோங்க. எனக்கு ஒண்ணு புரியல. அணுக்கு ஒண்ணுன்னா ஏன்டா எல்லாரும் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? குறிப்பா சார் தான் பயங்கர சப்போர்ட். எடுத்துடா, அவன் மட்டும் இல்லடா, நாங்க தான் சப்போர்ட் பண்றோம். என்ன அவன் பேசுறது ரைட், நீ பண்ற தப்புடா. விட்டா பேசிட்டே போற. அதானே? ஏய், நீங்க என்கிட்ட பேசாதீங்க. ஆஃப்டர் ஆல் பஜார்ல 2 பேரும் எல்லாரையும் ஏமாத்தி சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்கிட்ட பேசுறீங்க. சும்மா ஏமாத்துன்ற வேலை வச்சுக்காத. நீ தாண்டா அனுமதிமா ஏமாத்திட்டு இருக்க. ஆமா, ஏமாத்திட்டு தான் இருக்கேன். இப்ப அதுக்கு என்னன்ற? நீ பண்றது தப்புடா. தப்பா? அன்னைக்கு அவளை தனியா பார்த்து பேசினல்ல? ஆமா பேசுனேன். ஏன்டா என்கிட்ட சொல்லல? அது தப்பு இல்ல? அப்படின்னா தப்பா பேசிட்டாங்க. பாத்தியா, பேச விட மாட்டான். ஏன்னா தனியா அனுக்கு ஒரு ரூட் போட்டான், கிடைக்கல. போறாம பாவம். டேய் இருடா, என்னடா பண்ணன்ற? முதல்ல இதை பிடி. இன்விடேஷன் அனுப்பிச்சு வைக்கிறேன், முடிஞ்சா வந்து சேருங்க. சொல்ல மறந்துட்டேனே, அனுவை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். சிவா, இன்னைக்கு 1st ஏப்ரல் இல்ல. டோன்ட் ஃபூல் மீ. அவனை நம்பாத. ஹேய் அனு, பீ சீரியஸ். சிவா, உன் ஃப்ரெண்ட் தான். ஆனா அவ ஒண்ணு மட்டும் இல்ல, எங்களையும் தான் ஏமாத்திட்டு இருக்கான். ஓகே, வெயிட் a minute. அனு சொன்னா கேளு. வர செப்டம்பர் 11 அன்னைக்கு அவனுக்கு மேரேஜ். இன்விடேஷன் கூட அடிச்சான். அனு எங்களை நம்ப ப்ளீஸ். வெயிட் சிவா, வெயிட் a minute. இது ஒரு லைஃப் பிரச்சனை. வெயிட் பண்ணு சிவா. கார்த்தி, இந்தா நீயே பேசு. சொல்ற சிவா. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ பண்றது சரியில்லடா. அதுவா? ஏண்டா, அனுகிட்ட விளையாடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா உனக்கு? ஏய், யாரா விளையாடுறது? நீயா நானா? ஓ அப்படியா, சரி நான் வரேன். டேய் வேணாடா கார்த்தி. டேய் சொன்ன கேட்டா வேணா. நான் வரதுக்கு இன்னும் 1/2 hour ஆகும். நான் ஒன்று செய்கிறேன், வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஓகேடா. பை. சொன்ன கேளு. அனு என்னடா சொன்னா? நம்ப மாட்டேங்கறாடா. சிவா, அனுவை நேர்ல பார்த்து சொல்லிடலாமா? நேர்ல சொன்னா மட்டும் நம்பிடுவாளா? சிவா ஏன் அப்படி சொல்லணும்? அதானே, சிவா ஏன் அப்படி சொல்லணும்? If you want to tell me the truth, சொல்லு. இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ என்ன? செப்டம்பர் 11 அன்னைக்கு எனக்கு கல்யாணமா இல்லையான்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? ரைட். செப்டம்பர் 11 அன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் நான் உன் கூடயே இருப்பேன். அப்போ அது நம்ப இல்லை? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். டேய் எங்கடா கிளம்புற? ஏய் வந்துட்டீங்களா? எங்கே உங்களெல்லாம் பார்க்காமலே போயிடணும்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மலாம் எங்கே இருப்போம், என்ன பண்ணிட்டு இருப்போம், இதெல்லாம் தெரியாது இல்லையா? அதுதான். அப்பாஸ், சிவா, அப்துல்லா. பரவாயில்ல, 3 நீ எப்படி? அபிஷியல் இன்விடேஷன்ரா. அது ஒரு சின்ன சேஞ்ச் தான். கல்யாணம் செப்டம்பர் 11 இல்லை, செப்டம்பர் 24. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ற? வேற எப்படி பண்றது? நான் எப்படிடா இருந்தேன்? என்ன என்ன போய் கோழத்தனமா தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டா. யாருடா? வேற யாரு? அவதான். அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்ன தலைகுனி வச்சுட்டா. தெரியாம தான் கேட்கிறேன்.
ஒருவேளை அன்னைக்கு நான் அப்படியே செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? போனா போதேன்னு தினத்தந்தியில ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல இரங்கல் செய்தி கொடுத்துருப்பீங்க. ஒரு 4 மாசம் எனக்கா எழுதிருப்பீங்களாடா? 4 மாசம் இல்ல, இன்னைக்காவது பரமசிவன் கடைக்கு போயிருப்பீங்க. என் ஞாபகம் வந்திருக்கும். என் பேரை சொல்லி ஒரு பாட்டில் பியர் அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. அவ்வளவுதானே? இது உமா தெரிஞ்சா என்னடா நினைப்பாங்க? அம்மா என்னால என் அம்மா வேதனைப்பட்டதுக்கு அவதான்டா காரணம். இதுக்கு அவளை சும்மா விட மாட்டேன். நான் பட்ட அதே வலியும் வேதனையும் அவளும் படணும். பட வைப்பேன். இப்ப எங்க தாண்டா போற? பாண்டிச்சேரி. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன ரிஹர்சல் அனுவோட. புரியல? டேய், அனுவை கெடுக்க போறியா? டேய், அசிங்கமா பேசாதடா. இதெல்லாம் உனக்கு ரொம்ப சகஜம்டா. இல்லையா சிவா? டேய் டேய் டேய், அதுக்கப்புறம் எப்படி அவன் முகத்துல முழிப்ப? யார் யார் முகத்துல முழிக்க போறாங்கன்றத அப்புறமா பார்க்கலாம். நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டானேன்னு அழுவல்ல, அழணும். அவ மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போகல, ஒட்டையணும். கற்பு போயிடுச்சேன்னு சாகிற வரைக்கும் வலிக்கும்ல, வலிக்கணும்டா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? 3 மணி நேரம் ஆச்சு. அங்க நிக்க சொல்ற, இங்க நிக்க சொல்ற. உன் கூட பேசவே பிடிக்கும். ஏய், என்ன உண்மை நம்பிட்டியா? சும்மா நடிச்ச தெரியுமே. சரி சரி, வா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? கிளம்பு. சாவி கொடு. நானே விளையாடலாமா? உன்னால ஜெயிக்க முடியாது. பார்க்கலாம். ராங் மூவ். உன் குயினை நீ இழக்க போற. அப்போ ரைட் மூவ் நீயே சொல்லிக் கொடு. அதுக்கு தானே வந்திருக்கேன்.
நான் 2 பேருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில நீ குயின் இழந்துட்ட. ஆனா நான் என் ராஜாவை இழக்க மாட்டேன். செக்மேட். நீ தோத்து போயிட்ட. கேம்ல தானே. கார்த்தி, நல்லா தூங்குனியா? நீ தூங்கிருப்ப. நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டானேன்னு அழுவால? அழணும். அவ மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும்ல. உடையணும். எல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறியா? ஏன்னா நான் இப்போ உன்னை லவ் பண்றேன். இப்ப கூட எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ மாறுவ. அதனாலதான் என்னையே உனக்கு கொடுத்தேன். கார்த்தி, நீ நினைக்கிற கற்புங்கிறது வெறும் உடம்பு மட்டும்தான். ஆனா இதுல இருந்து என்னால மீள முடியும். காதலுக்குன்னு ஒரு கற்பு இருக்கு. அதான் உண்மையான கற்பு. அத நீ இழந்துட்ட. இதுக்காக நீ லைஃப் லாங் வருத்தப்படுவ. இது கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ். சீக்கிரமா போனேன்னா உனக்கு நல்லது. ஓகே? அம்மா, போடா. இந்த ஜென்மத்துல என் முகத்திலே முழிக்காத. நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? அப்பா வா இங்க.
கார்த்தி, உனக்கு ஒன்றும் ஆகல. யூ ஆர் சேஃப். அப்பா கிட்ட சொல்லலையே. தெரிஞ்சா அப்செட் ஆயிடுவாரு. கார்த்தியை பார்க்கணுமா? இந்த ஜென்மத்துல never. I love you, Shri. Sir, டாக்டர் இந்த மெடிசனை அர்ஜென்ட்டா வாங்கிட்டு வர சொன்னாரு. ஸ்ரீமன். ஹாய் சிவா. ஹாய். ஹாய். கார்த்தி அனுவோட ஹஸ்பண்ட். முதல் சந்திப்பு இப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. அனு என்கிட்ட எதையுமே மறைக்கல. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நான் இன்னும் அனுவை பார்க்கல. பார்க்காம இருக்கிறது தான் பெட்டர். அனுவும் உன்னை பார்க்க விரும்பல. மழை நின்றும் நிற்காத தூவானம் நம் வாழ்க்கை. நீயும் நானும் உண்மை சொன்னால் கண்ணாடி மனிதர்களே, உள்ளே அழுது வெளியே சிரிப்பும் எல்லோரும் நடிகர்களே. நீயும் நானும் உண்மை சொன்னால் கண்ணாடி மனிதர்களே, உள்ளே அழுது வெளியே சிரிப்பும் எல்லோரும் நடிகர்களே. கண் மூடி போகும் வரை கவலைகள் ஓடி போவதில்லை, காத்தாடி போகும் வழி காற்றுக்கு கூட தெரிவதில்லை. மழை நின்றும் நிற்காத தூவானம் நம் வாழ்க்கை. மழை நின்றும் நிற்காத தூவானம் நம் வாழ்க்கை. விழுவதும் எழுவதும் காதலின் வழக்கம். வலிகளை பார்த்தால் முடியாது,
வருவது தலைவது மேகத்தின் வழக்கம் வானம் அதனால் வருந்தாது கண்களுக்குள்ளே உள்ளவரை கண்ணீர் துளியில் வெப்பம் இருக்கும் கன்னத்தை தாண்டி விழுந்த பின்னே அனுபவம் ஒன்று அதில் இருக்கும் இலை ஒன்று உதிர்ந்தாலும் அதன் வாழ்க்கை முடிவதில்லை காத்திருந்து காற்று வரும் கோபுரத்தில் ஏற்றிவிடும் மழை நின்றும் நிற்காது தூவானம் நம் வாழ்க்கை மழை நின்றும் நிற்காது தூவானம் நம் வாழ்க்கை கடவுளும் காதலும் முதல் முறை வருகையில் காலடி தடங்கள் தெரிவதில்லை கடைசி வண்டியும் கைவிட்ட பிறகும் பயணங்கள் தொடரும் முடிவதில்லை காட்டுக்குள்ளே வாழும் வரை நிழல்களின் அருமை புரிவதில்லை பாலைவனத்தில் விழுந்த பின்னே பாதை என்பது பெரிய தொல்லை திரை போட்டு மறைத்தாலும் தங்கத்தே கருப்பதில்லை உற்சவங்கள் விரைவில் வரும் உன்னிழந்தும் வெளிச்சம் தரும் மழை நின்றும் நிற்காது தூவானம் நம் வாழ்க்கை மழை நின்றும் நிற்காது தூவானம் நம் வாழ்க்கை நீயும் நானும் உண்மை சொன்னால் கண்ணாடி மனிதர்களே உள்ளே அழுது வெளியே சிரிப்பும் எல்லோரும் நடிகர்களே கண் மூடி போகும் வரை கவலைகள் ஓடி போவதில்லை காத்தாடி போகும் வழி காற்றுக்கு கூட தெரிவதில்லை மழை நின்றும் நிற்காத தூவானம் நம் வாழ்க்கை மழை நின்றும் நிற்காத தூவானம் நம் வாழ்க்கை